அன்பிற்குரியோர்களே, தமிழ் வேதாகமத்தை மூன்றாவதாக மொழிபெயர்த்தவர் ரெவரண்ட் சார்லஸ் தியோப்லஸ் எட்வர்ட் ரேனியஸ் ஆவார். இதுவரை வேதாகமத்தை தனிநபர்களே மொழிபெயர்த்தனர். C.N. பால்க், ஃபெப்ரீஷியஸ் போன்றவர்கள். 1804 வருடம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இங்கிலாந்தில் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி, அதாவது பிரிட்டிஷ் சர்வதேச வேதாகம சங்கம் உருவாயிற்று. இந்தியாவில் இதன் முதல் கிளை 1811 கல்கத்தா நகரில் நிறுவப்பட்டது. இதன் சென்னை கிளை வேதாகம தமிழ் திருப்புதலுக்கு அல்லது மொழிபெயர்ப்புக்கு முக்கிய பொறுப்பாக அமைந்தது. ரேனியஸ் ஐயர் 1970 ஜெர்மனியில் பிறந்தவர். 1814 இந்தியாவிற்கு வந்தார். 1820 திருநெல்வேலிக்கு வந்தார். 18 வருடங்கள் அங்கு பணியாற்றினார். ஃபெப்ரீஷியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு திருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவருடைய புதிய ஏற்பாடு வெளிவந்து 50 வருடங்கள் சென்றுவிட்டது. இந்த 50 வருடங்களில் தமிழுடைய இலக்கியம், நடை எல்லாம் வெகுவாக மாறியிருந்தது. எனவே ரேனியஸ் ஐயருடைய தலைமையிலே வேதாகம ஐக்கிய சங்கம் ஒரு குழுவை ஆரம்பித்தது. அவர் ஃபெப்ரீஷியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பில் இருந்த இலக்கண பிழைகளையும் மொழி நடையையும் மிக அழகு தெளிவுள்ளதாக்கினார். வேதாகம சங்கத்தாரால் 1833 ஆண்டு ரேனியஸ் ஐயருடைய புதிய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு அச்சிடப்பட்டது. 1840 ஆண்டு முதல் முறையாக பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த ஒரே பிரதியாக, நன்றாக கேளுங்கள், முதலாக 1840 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழு வேதாகமமாக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சில் இடப்பட்டது. இந்த பிரதியில் பழைய ஏற்பாடு ஃபெப்ரீஷியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு, புதிய ஏற்பாடு ரேனியஸ் ஐயருடைய மொழிபெயர்ப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. ரேனியஸ் ஐயருடைய மொழிநடை யாவராலும் மெச்சப்பட்டது. எனினும் இவர் ஃபெப்ரீஷியஸ் ஐயரை போல மூல மொழிகளை, அதாவது கிரேக்க எபிரேயருடைய மூலத்தை நுணுக்கமாய் தழுவவில்லை. இது சர்வசம்மத அங்கீகாரத்தை தடையாக இருந்தது. இவர் 1838 இவருடைய பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு வெளிவருவதற்கு முன்னதாக மரணமடைந்தார். பிரியமானவர்களே, தமிழ் வேதாகம வரலாறு நீண்ட வரலாறு உடையது. ரேனியஸ் ஐயரை தொடர்ந்து அடுத்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தது யார் என்று அடுத்த வெளியீட்டில் பார்க்கலாம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.